நமஸ்தே. ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல நாங்க ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஜாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சில பாயிண்ட்ஸ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல அந்த கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கேப், அதாவது அந்த ஸ்ட்ராபெரியோட அட்டாச் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஃப்ளேவர் டீஸ் எல்லாம் ஃப்ளேவர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க, பட் ஜாமில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு டச் ஆஃப் அசிடிட்டி கொடுக்கும். அந்த ஜாமை வந்து பிரைட்டராக பண்ணும், வைப்ரண்ட்டாக பண்ணும். அதை விட என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த நேச்சுரல் பெக்டின் அதை வந்து இது ஜாமுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ஜாம் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சியோட வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலாக ரெசிபீஸில் வந்து 1:1 வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம்க்கு ஆட் பண்ணுவோம். பட் நான் வந்து 1:75% தான், அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ்க்கு 75% சுகர் தான் நான் வந்து ஆட் பண்ணேன். ஏன்னா இது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிக் பண்ணியிருந்ததான ஃபுல்லி ரைப் ஸ்ட்ராபெரிஸ், அதனால அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிங்கன்னா சுகர் வந்து அது வந்து அந்த திக்னஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஜாமை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். அந்த ஜாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கரெக்ட் அளவு சுகர் நீங்கள் யூஸ் பண்ணணும், டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ராபெரி அஃப்கோர்ஸ். அண்ட் டெஃபினட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ண கண்டெய்னரில் தான் நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். எனக்கு வந்து லைக் அந்த அதாவது அந்த எனி கிளாஸ் பாட்டில் ஆர் எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுடுங்க. போட்டு வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்பெஷலி வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே இது ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறதான இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் ரெசிபியை போய் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். நமஸ்தே.